இவா சொன்னாலே பிறந்த ஆகம்னு சொல்கிறாரு. தேவதாந்திரங்கள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு எப்படி ஒரு பிறந்தாகமாக ஆகும்? ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த ஆத்மா அப்படிங்கிறத எந்த காலத்துலேயும் இவா வச்சு ரட்சிக்கலை. தேவதாந்திரங்கள் பிறந்தாகன்றது என்ன? ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ரட்சணை பண்ணுற ஆகம்தான் பிறந்தாகும். இந்த தேவதாந்திரங்கள் இந்த ஆத்மாவுக்கு எந்த காலத்திலும் ரட்சணமாக இருந்ததே கிடையாது. ஏன்னா ரட்சிக்கக்கூடிய சக்தி தேவதாந்திரங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவளை பிறந்தாகணும்னு சொல்கிறதே தப்பு ஆச்சா. ரெண்டாவது, தேவதாந்திரங்கள் எப்படின்னா நமக்கு கல்யாணம் பண்ணிக்கூட பர்த்தா எப்படியோ அது மாதிரி ஸ்ரீமன் நாராயணன். தேவதாந்திரங்கள் எல்லாமே பரபுருஷனுக்கு சமானம். ஏன்னா அவள் நம்மளை எந்த காலத்தையும் ரட்சணை பண்ணல. ரட்சணை பண்ணக்கூடிய சக்தியும் அந்த தேவதாந்திரங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவளை எப்படி பிறந்தாகன்ற ஒரு கேட்டகரியில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லையே. பேச்சுக்கு சொல்லக்கூடாது, பிரமாணமாக அழுத்தமாக சொல்லணும். பிறந்தாங்கன்னா இந்த ஆத்மாவை பிறந்ததுலேருந்து அந்த தேவதாந்திரங்களமாக ரட்சணை பண்ணுறதா? இல்லை போயிடணும். அப்படி இருக்கும்போது கைப்பிடித்த கணவனான பர்த்தா இருக்கும்போது அவனை விட்டுட்டு இன்னொருத்தனை நான் புகழ வேண்டியதோ இன்னொருத்தனை நான் பெருமையாக சொல்ல வைக்க வேண்டியதோ எனக்கு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பரபுருஷனை நான் நிந்திக்க வேண்டிய அவசியமும் இந்த ஆத்மாவுக்கு இல்லை. அதுவும் முக்கியம். நான் ஒன்று பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பரதேவதை பெருமாளுக்கிற கல்யாணம் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கிறங்க பட்சத்தினால எல்லா தேவதையும் ஏக வச்சனத்தில் பேசலாம், என்ன வேணால் திட்டலாம் அப்படின்லாம் எங்கேயுமே நம்ம சாஸ்திரத்தில் இல்லை. எம்பெருமானாரும் அப்படி சாதிக்கலை, சுவாமி தேசிகனும் அப்படி சாதிக்கலை. என்னன்னா நம்ம பர்த்தாவோட பெருமையை சொல்லணுமே தவிர உண்மையாக அந்த கதையில் அவளை பற்றின என்ன இருக்கோ அதை சொல்லணுமே தவிர அவளை நிந்திக்கிற மாதிரி வார்த்தைகளை பிரயோகப்படுத்தணும்னா நமக்கு கட்டாயம் பாபம் வரும். சிம்பிள். இப்போ நீங்கள் ரோட்டில் போயின்ட்டுருக்கீள், எய்த்தாப்பில் இப்போ நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது, நீங்களும் மாமாவும் ரோட்டில் போயின்ட்டுருக்கீள், இல்லை நீங்கள் மட்டும் ரோட்டில் போயின்ட்டுருக்கீள், எய்த்தாப்பில் வேறொரு பரபுருஷன் வரான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீள்? அவள் எய்த்தாப்பில் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து தலை குனிஞ்சு நகர்ந்து போயிடுவேள். இதுதான் ஒரு தர்மபத்னியாக இருக்கக்கூடியவர்களுக்கு, ஒரு பாதிவிரதத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அடையாளம். அதை விட்டுட்டு டேய் ஏண்டா வந்த போடா அப்படின்னு நீங்கள் அவனை வெட்ட போகிறீங்களா? இல்லை அவனோட சண்டை போட போகிறீங்களா? இல்லை, அவனை எடுத்து நீங்கள் பார்க்க போகிறதில்ல. அப்படி ஒருத்தன் வரான் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வரப்போகிறதில்ல. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் காரியத்தை பார்த்துன்னு போக போகிறீர்கள். இதே தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் பண்ணணும். எய்த்தாப்பில் ஒரு தேவதாந்திரங்கள் வர்றது. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இதே எக்ஸாம்பிள். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எய்த்தாப்பில் ஒரு தேவதாந்திரத்தோட ஒரு புறப்பாடு நடந்துருக்குன்னா ஒன்றும் இல்லை, நம்ம பாட்டுக்கு ஓரமாக போயிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட வேண்டியது தான். நின்று சேவிக்கவும் வேண்டாம், நின்று நிந்திக்கவும் வேண்டாம். அனாதாரமாக இருந்துடணுங்கிறது சாஸ்திரம். நம்ம நிந்திச்சா பாபம், சேவிச்சாலும் பாபம். அனாதரிச்சுட்டு போயிட்டோன்னா பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை. இதுதான் அது விஷயம். அவளை எந்த காரணத்தை கொண்டும் பிறந்தாகும் அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. ஏன்னா அவள் இந்த ஆத்மாவோட பிறந்ததுலேருந்து இந்த ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அவள் இல்லை. எல்லா இடத்துலையும் நம்மளை ரட்சிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தன் எம்பெருமான் சிவன் நாராயணன் மட்டும்தான். அதனால் அவளை பிறந்தாகன்னு சொல்லி அவளை பொட்டுக்கணுங்கிறதுலாம் எங்கேயுமே கிடையாது. அடியன் ராமதாசன் நாராயணா. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதை தான் இன்னொரு விதமாக சொல்கிறேன் அடியன், வேறு ஒன்றும் இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பர்த்தா கிட்ட தான் இந்த பாரியை எல்லாம் கேட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கும்போது, ஏன் இந்த நீ சொல்கிற ஒன்று பிறந்தாத்துக்கு போகிறதோ வரதோ அதெல்லாம் இருக்குன்னா கூட இந்த பிறந்தாத்துக்கு நம்மளை ரட்சிக்க அவளை நீங்கள் தேவதாந்திரங்களை பிறந்தாகவும் இல்லைன்னு அடிய முன்னே விண்ணப்பிச்சேன். இப்போ அவள் பிறந்தாகவுன்னே வச்சுட்டு
அப்படின்னு விண்ணப்பிக்கிறேன். அப்போ பிறந்தாகமாகவே இருந்தாலுமே நம்மளை ரட்சிக்கக்கூடிய சக்தி அந்த பிறந்தாத்துக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரியும். ஏன்னா அவளும் நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ அதே கஷ்டத்தில் அவளும் இருக்கா. ஏன்னா நம்ம அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். பிறந்தாகன்னு சொல்லும் போது நாமளும் ஜீவாத்மா, அவளும் ஜீவாத்மா. அவளுக்கும் மோட்சம் போகிறதுக்கு தெரியல, நமக்கும் மோட்சம் போகிறதுக்கு தெரியல. பிரம்மாவும் ஒன்றும் மோட்சம் போல, நாமளும் ஒன்றும் மோட்சம் போல. அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது அவளை நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி இல்லாதவாளாக இருக்கிற பட்சத்தில் மறுபடியும் நம்ம அவள்கிட்ட போய் என்னை காப்பாற்றுன்னு சொன்னோன்னா, ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறேன் நினச்சிக்க வேண்டாம், அவளே தாரித்தியத்தை இருக்கும்போது அந்த நம்மளோட தாரித்திரத்தை அவள் எப்படி போக்கடிக்க முடியும்? பணம் உள்ளவன்ட்டு கேட்டால் நம்மளுக்கு தாரித்திரம் போகும். இவாளே ஒன்றும் இல்லாமல் இருக்கா, அவள்கிட்ட போய் எனக்கு வீடு வாங்கி கொடு, வாசல் வாங்கி கொடுன்னு கேட்டால் அந்த பிறந்தாத்துக்காரால் அது முடியாது. இன்னொன்று அவள் வருத்தப்படுவாள், நம்மக்கிட்ட கேட்டால் நமக்கு பண்ண முடியலையேன்னு வருத்தமும் வரும் அவளுக்கு. இந்த ரெண்டு விதமான விஷயத்துலேருந்தும் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா முதல் விஷயம், அவளை கேட்க வேண்டிய பிராப்தம் நமக்கு இல்லை. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னா அவளுக்கு என்ன வேணுமோ தன் பர்த்தா கிட்ட கேட்டு தான் வாங்கிக்கணுமே தவிர பிறந்தாத்தில் கேட்டு வாங்கிக்கிறதுங்கிறது பிராப்தம் கிடையாது. பிராப்தம் மீன்ஸ் என்னென்னா கட்டாயம் பண்ணக்கூடாது. இந்த ஜீவாத்மாவுக்கு அது பிராப்தம் இல்லை, அதுக்கு யோகிதை இல்லை. அதாவது பிறந்தாத்தில் கேட்டு வாங்கிக்கிறதுக்கு பெருமாள் கிட்ட மட்டும்தான் கேட்டு வாங்கிக்கிறதுல தான் யோகிதை இருக்குது, பிராப்தம் இருக்குது. அதனால தான் நம்ம தேவதாந்திரங்களில் கேட்கல. முதல்ல நமக்கு பிராப்தம் இல்லை. ரெண்டாவது, நம்ம கேட்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கறதுக்கான சக்தி அந்த தேவதாந்திரங்கள்கிட்ட இல்லை. இந்த ரெண்டு இதனால தான் தேவையில்லாமல் அவகிட்ட போய் அபச்சாரப்படாமல் இருக்கிறதுக்காக சர்வசக்தனா சர்வநியந்தாவா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவா இருக்கக்கூடியவனான எம்பெருமான்கிட்டேயே போய் நமக்கு என்ன வேணுமோ நம்ம கேட்டு வாங்கிக்கிறோம். அதனால தான் தேவதாந்திரங்களை வேண்டாம். இது என்னென்னா தேவர் விண்ணப்பம் பண்ண மாதிரி அவளை பிறந்தாகன்னு வச்சுட்டாலும் அவளுக்கு அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கேட்குறது அவகிட்ட இல்லைங்கிறதுனால அவகிட்ட நம்ம கேட்கறது இல்லை. இருக்கக்கூடியவன்ற பட்சத்துலேயும் சரி, எனக்கு பர்த்தா அப்படிங்கிற பட்சத்துலேயும் சரி, எம்பெருமான்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கூட விஷயமாமே தாசன்.